வணக்கம். நான் ஜேர்னல் ஸ்ரீதேவி. இன்னைக்கு நான் வந்து கேபி கூட என்னோட ஜேர்னியையும் நான் பண்ண ஒரு ஆயிலியை வந்து உங்க கூட ப்ரெசென்ட் பண்ணலான் இருக்கேன். பேரவை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து யங் சயின்டிஸ்டாக மோல்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தருது. அதெல்லாம் இந்த ஆர்கனைசேஷனோட ஆர்கனைசர் யாருன்னா திரு முல்லஞ்சினி எம்பேரேன் சார். அவர் வந்து மகேந்திரகிரியில் வந்து ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்டாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். எங்கள் ஸ்கூலில் நடந்தது டாக்டர் நாராயணன் சார் சேர்மன் ஆஃப் ஐஎஸ்ஆர்ஓ அவர் தான் வந்து இந்த ஓப்பன் பண்ணி வச்சார் அன்னைக்கு. அதுக்கப்புறம் அதே ஃபர்ஸ்ட் நாள் வந்து எங்களுக்கு ஒரு செலெக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. ஓரளவு ஈஸியாக இருந்தது, பட் படித்தா எழுதணும். அதுக்கப்புறம் அதில் வந்து நாங்கள் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் நிறைய டாஸ்க் தந்தார். அதில் ஒரு டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் தான். அவர் ஒரு ஸ்கிரிப்ட் தருவார், அதை வந்து நாங்கள் நியூஸ் ரீட் பண்ணுற மாதிரி அதை ரீட் பண்ணி வந்து போடுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கூலில் மரம் நட வச்சாரு. அது வந்து இளைஞர்களுக்கு எப்படின்னா ஒரு சோஷியல் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து மரத்தை வந்து இப்போ நிறைய பேர் வந்து வெட்டுறாங்க அந்த அவங்க தேவைக்காக. இப்போ வந்து மரம் வெட்டுற இதில் வந்து அதை வந்து நடணும். அந்த இதில் வந்து எங்களை ஸ்கூலில் வந்து மரத்தை நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நட சொன்னார். அதுக்கப்புறம் இந்த யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எங்கே நடந்ததுன்னா சிக்மா காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் மூடோடில் நடந்தது. அங்கே என்ன செஞ்சாங்கன்னா எங்களுக்கு வந்து 5 குரூப் இருக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ், செகண்டு இக்விலிபிரியம் ஆஃப் லைஃப், தேர்ட் க்ளீன் பிளானட், அப்புறம் சஸ்டெயினபிள் சிஸ்டம், லாஸ்ட்டாக வந்து க்ரீன் டெக்னாலஜி. அப்போ இதில் வந்து இந்த 5 டாப்பிக்கோட இன்ட்ரோடக்ஷன்னாக வந்து கிளாஸஸ் எல்லாம் எடுத்தாங்க. அது வந்து ஒரு டீப் நாலேஜ் தந்தது அந்த டாபிக்ஸை பற்றி. அதுக்கப்புறம் அந்த இதுக்கப்புறம் ஆர்கா, என்விகேஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல்ஸ் ப்ளஸ் காலேஜஸில் வந்து நிறைய கிளாஸஸ், வெபினார்ஸ் நிறைய வந்து நடத்துகிறாங்க. ட்ராமாஸ், டிபேட்ஸ் கூட நடத்துகிறாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் வந்து நல்லா இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து அக்டோபர் 25 வரை இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டுமே நடந்தது. அது ஃபர்ஸ்ட் திங்காக நாங்கள் பண்ணதுன்னா போஸ்டர் ப்ரெசன்டேஷன் பண்ணோம். அதில் வந்து ஃப்ளக்ஸ் டு பிஸ்னன்ற ஒரு டாபிக் வந்து எங்களுக்கு கிடச்சிது. அப்போது அது மட்டும் இல்லாமல் ஃபீட்பேக் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ஒருத்தவங்க வந்து அந்த இதை எடுப்பாங்க, அந்த செய்தி சொல்லுவாங்க, இந்த கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க. அது வந்து நாங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி வந்து நாங்கள் சொல்லணும். அவர் சொல்லும் போது நாங்கள் போய் சொல்லணும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ரைட்டிங் அதே தான். அவங்க கிளாஸ் எடுக்கிறத வந்து நாங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து திருப்பி அன்றைக்கி என்னென்னா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு A4 ஷீட் எடுத்து அதில் ஃபுல்லாக வந்து எழுதிட்டு மறுநாள் நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்போ அதை வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் வெபினார். ஸோ எங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் வெபினார் இன்ஜினியர் இங்கர்சால் அவரால் வந்து தொடங்கப்பட்டது. அவர் வந்து என்னென்னா இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய ஒரு டீப் நாலேஜ் வந்து அதுலேருந்து கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணி விட்டார். அது மட்டும் இல்லை, ஸ்பேஸ் வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக் வச்சு அதில் நிறைய சயின்டிஸ்ட் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொஸ்டின்லாம் வந்து கேட்க சொல்லி நிறைய வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டீப் நாலேஜ் ஸ்பேஸை பற்றி தந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் அக்டோபர் 25 லாஸ்ட் ப்ரோக்ராமாக என்ன நடந்ததுன்னா சயின்ஸ் எக்ஸ்போ நடந்தது. அப்போ எனக்கு வந்து அதில் என்ன டாபிக் தந்துருந்தாங்கன்னா நீர்வாழ் விலங்குகளுக்காக ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவி. ஸோ அதில் வந்து எல்லாரும் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதில் நானுமே நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, காந்தி ஜெயந்தி, டீச்சர்ஸ் டே எல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் காந்தி ஜெயந்தி டீச்சர்ஸ் டேக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்பீச் தந்து டீச்சர்ஸை பற்றியும் சரி, காந்தி ஜெயந்தி அவர் காந்தியை பற்றியும் சரி அது வந்து நல்லா படிக்க வச்சு அன்றைக்கி ஒரு காம்படிஷன் மாதிரி நடத்தினார். அது வந்து எங்களுக்கு அதை பற்றி தெரியறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய விசிட்ஸ் போயிருந்தோம். IIST, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அங்கே போனோம். அப்புறம் VSSC தும்பா, அங்கேயும் போயிருந்தோம். அந்த ஸ்பேஸை பற்றி எல்லாம் வந்து அங்கே உள்ள எல்லா விஷயத்தையும் வந்து எங்களுக்கு காமிப்பாங்க. நாங்கள் அங்கே போய் ஒரு ஃபீல்ட் ஸ்டடி மாதிரி பண்ணிட்டு வந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது.
அதுக்கப்புறம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு போயிருந்தோம். அது வந்து அந்த டோட்டலாக வந்து 3 நாள் வந்து நாங்கள் போனோம். அங்கே வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு அங்கே நிறைய வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் மியூசியம், இந்த நீர்நிலைகளுக்கு, அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஹார்பருக்குமே கூட்டிகிட்டு போனாரு. நீர்நிலைகள் வந்து கன்னியாகுமரியோட இந்த டேமு ஆறுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாரு. அங்கே நீர்நிலைகளை பற்றி தெரியறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் தூத்துக்குடி ஹார்பருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாரு. அங்கே அந்த ஷிப்போட மேனேஜ்மெண்ட், அதோட பிரெயின் எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல ஒரு ரிசர்ச்சை வந்து தந்தார். அதுக்கப்புறம் மியூசியமுக்கும் போயிருந்தோம். இந்த திருநெல்வேலி லெவலில் பொருளை மியூசியமுக்கு போயிருந்தோம். அப்புறம் வந்து இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் ஃபீல்ட் ஸ்டடீஸ் எல்லாம் தந்திருந்தாரு. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி என்ன தந்திருந்தாருன்னா பாலினேட்டர்ஸ், அதோட ரோல் வந்து ஒரு லோக்கல் கார்டன் ஈகோசிஸ்டமில் அதோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு அதோட ஃபீல்ட் ஸ்டடி பண்ணி அப்புறம் அதை வந்து ஒரு நாள் ப்ரெசென்ட் பண்ண சொன்னார். அது விவேகானந்தா காலேஜில் வந்து அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு கோஸ்டல் ஃபீல்ட் ஸ்டடி கடியாப்பட்டன் பீச்சில் அங்கே சால்ட் வாட்டர் அண்ட் நார்மல் வாட்டர் மிக்சிங்கில் அதை இடையில நடக்கக்கூடிய மெக்கானிசம் அங்கே வந்து அந்த ஏரியாவை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தந்தார். அதுக்கப்புறம் புக் ரிவ்யூ நாங்கள் வந்து ஒரு 2 புக் ரிவ்யூ பண்ணோம். எதுனா விண்வெளிச் வேர்டுகள்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, அதில் முன்னஞ்செரியம் வேலையன் அவர் எழுதுனது. அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட், எங்கள் பேட்சுக்கு முந்தின பேட்ச் வந்து எழுதின அந்த புக்கை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த விஞ்ஞான படிகள் வந்து பேரண்ட்ஸுக்கு புக் ரிவ்யூவாக கொடுத்துருந்தாங்க. அது எங்கள் அம்மாவும் பண்ணியிருந்தாங்க. அப்போது நான் இதுவரை பண்ணல ஒரு பார்ட்டா இந்த ட்ரெடிஷ்னல் ஹெர்பல் ஆயில் வெப்பாலை தைலம் சொல்லிட்டு நான் ஒரு தைலம் பண்ணியிருந்தேன். அதை உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெப்பாலை லீஃப், அதுக்கப்புறம் கோகனட் ஆயில். இதோட பொட்டானிக்கல் நேம், இந்த வெப்பாலை லீஃபோட பொட்டானிக்கல் நேம் வந்து ரைட்டியா டிங்டோரியா. இதோட ஆக்ஷன்ஸ் என்னன்னா ஆன்டி டேண்ட்ரஃப், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஃபங்கல். இது எந்த ஃபேமிலியை சார்ந்ததுன்னா அப்போசைனேசின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியை சார்ந்தது. அப்புறம் பியூர் கோகனட் ஆயில், இது வந்து செக்கு மெத்தட் யூஸ் பண்ணி பியூராக வந்து எடுத்தது. இதை எப்படி பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்பாலி லீஃப் எடுத்து அதை வந்து ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு அதை வந்து நெல்லில் வந்து ட்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சாப் பண்ணோம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெசல் எடுத்து அதில் வந்து கோகனட் ஆயில் போடணும். அதுக்கப்புறம் இந்த சாப் பண்ணி வச்ச அந்த வெப்பாலி லீஃப் வந்து அந்த ஆயிலில் வந்து இம்மர்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னன்னா இதை வந்து சன்லைட்டில் வச்சோம். இது ஒரு சன்லைட் இன்ஃபியூஸ்ட் ஆயில். ஸோ இது ஒரு 20 நாள் வந்து நாங்கள் சன்லைட்டில் வச்சோம். அந்த வச்சுட்டு இந்த செகண்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வைலட் ஒரு ப்ளூ கலர் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு இந்த மாதிரி ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வந்துச்சு. லாஸ்ட் 20th டே அப்படின்னா ஒரு ப்ரௌன் பிளாக் கலர்ல வந்தது. அந்த டைம்ல வந்து நாங்கள் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் லேபிளிங் பண்ணோம். இதுனா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லேபிளில் லோகோ, ப்ராடக்ட் நேம் கொடுத்துருந்தோம். இல்லை லோகோ பார்த்தீங்கன்னா ஜேஜி கிரீனி ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு லோகோவை கிரியேட் பண்ணி நாங்கள் வச்சு கொடுத்தோம். இதில் ப்ராடக்ட் நேம் வந்து வெப்பாலை ஆயில். அதுக்கப்புறம் பேக் லேபிளில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ், பெனிஃபிட்ஸ், யூசேஜ், ஸ்டோரேஜ், மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பைரி டேட், அப்புறம் கியூஆர் கோட் கூட கொடுத்துருக்கோம். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிலை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டுமே வரும். ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பாலை ஆயில். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா இது வந்து டேண்ட்ரஃப் ரிமூவலுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சோரியாசிஸை ட்ரீட் பண்ணுறதுக்குமே யூஸ் ஆகும். அப்புறம் ஸ்கின் இரிட்டேஷன் இருந்ததுன்னா இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதோட யூசேஜ் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு உங்கள் அந்த அஃபெக்டட் ஏரியாவில் அப்ளை பண்ணால் போதும், சரி வரும். இந்த ஆயிலை நாங்கள் என்ன செஞ்சோம்னா மரியா காலேஜ் ஆஃப் ஆயுர்வேதா அங்கே வந்து நாங்கள் இதை வந்து அவங்க அந்த ப்ரொஃபஸர்ஸ் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட மத்தியில் வந்து நாங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணோம். அவங்க வந்து எங்களுக்கு ஆயுர் ஜீனியர்ஸ்ன்ற அந்த சர்டிஃபிகேட் தந்தாங்க. இது வந்து அதில் ஒரு பிக்கு. இவர் வந்து விஜயகுமார் சார், இவர் இந்த விஜயகுமார் ஹாஸ்பிட்டலோட எம்டியா இருக்காரு, ப்ளஸ் அங்கே உள்ள டாக்டரும் கூட. இந்த ப்ரோக்ராம்
ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப என்ரிச்சிங்கான ப்ரோக்ராம். இன்னைக்கு சம்திங் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன்னு நம்புறேன். தேங்க்யூ. ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இது சன்லைட்ல மட்டும் வச்சா போதுமா இல்ல ஹீட் பண்ணணுமா? ஃபுல் வந்து சன்லைட்ல மட்டும் வச்சா. அந்த லீஃப் எங்க இருந்து கிடைக்கும்? லீஃப் இந்த நாகர்கோவில் சைடு. அதுக்கப்புறம் நம்ம பேச்சுப்பாறை பொட்டானிக்கல் கார்டன் கிடைக்கும். தமிழ் நேம் காமனா வெப்பாலை லீஃப் வெப்பாலை. இது ரேட் எவ்வளவு? Has a much lower capacity to hold moisture than warm air. இந்த வாய்ப்பை அளித்த குமரி அறிவியல் பேரவைக்கும் என் கிராமத்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.